இந்து மதத்தில் சுயமரியாதை இல்லை என கூறி மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த சிறுபான்மையினர் 430 பேர் இஸ்லாமியர்களாக மதம் மாறிய நிகழ்வு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் நடூர் பகுதியில் துணிக்கடை உரிமையாளர் சிவசுப்பிரமணியம் வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் சிறுபான்மையின குடும்பங்களை சேர்ந்த 17 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சிவசுப்பிரமணியம் மீது சாதாரண பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து போராட்டம் நடத்திய தமிழ் புலிகள் அமைப்பின் தலைவர் நாகை திருவள்ளுவன் உட்பட பலர் கைது செய்யப்பட்டனர். இந்து மதத்தில் உரிய சுயமரியாதை கிடைக்காததால் தமிழ் புலிகள் அமைப்பினர் 3000 தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்துக் கொண்டு இஸ்லாம் மதத்திற்கு மாறப்போவதாக அறிவித்திருந்தனர். கடந்த ஜனவரி 5ஆம் தேதி முதல் இந்த இஸ்லாம் மதத்தினை தழுவும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தற்போது வரை 430 பேர் இஸ்லாம் மதத்திற்கு மாறியிருப்பதாகவும் தெரிவிக்கிறார் தமிழ் புலிகள் அமைப்பின் பொதுச் செயலாளர் இப்ராஹிம். தமிழகத்திலே தீண்டாமை கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த மேற்கு மாவட்டங்களிலே அது மிக மிக அதிகமாகி கொண்டே இருக்கிறது. தாழ்த்தப்பட்டவனா பிறந்த ஒரே காரணத்துக்காக வேண்டி மதிக்க மாட்டாங்க. அதனால இங்கிருந்து இந்து மதத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான் உங்களுக்கு சரியான தீர்வா இருக்க முடியும்னு சொல்லி அம்பேத்கரும் பெரியாரும் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில தான் கிட்டத்தட்ட ஒரு 430 பேர் இஸ்லாம் மதத்தை தழுவி இருக்கிறோம். இந்து மதத்திலிருந்து விடுதலை பெற்றால் மட்டுமே சாதி ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமையை ஒழிக்க முடியும் என்பதால் இஸ்லாம் மதத்தை தழுவி இருக்கின்றோம் என தெரிவிக்கும் அவர்கள் இஸ்லாம் மட்டுமே தங்களை வேறுபாடுகள் இல்லாமல் சக மனிதராக அரவணைத்துக் கொள்கின்றது என்றும் கூறுகின்றனர். இந்த இஸ்லாத்துல நான் இன்னும் மாறல. இப்போ நம்ம தோழர்கள் எல்லாமே பெரும்பாலும் எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க. போன டைம் அந்த டிசம்பர் ஜனவரி 5 மாறத ஒரு திட்டமிட்டு அதுலேயும் மாறி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 430 பேர் மாறி இருக்காங்க. மீண்டும் இப்போ நான் குடும்பமா பசங்க ஃபேமிலி எல்லாம் மாறலாங்கிற ஒரு திட்டத்தோட எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. இப்போ இது சம்பந்தமா முறையா எப்படி மாறுறது அப்படிங்கிற வரைக்குமே எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்கோம். ஜமாத்துகளுக்கு பேசுறது மற்ற விஷயங்களும் போயிட்டு இருக்கு. சம உரிமையையும் சுயமரியாதையையும் இஸ்லாம் மதம் கொடுப்பதால் அதை எதிர்நோக்கி கிடந்த தாங்கள் அந்த மதத்தினை தழுவுவது தொடரும் என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஓங்கிய குரலாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக கோயம்புத்தூரிலிருந்து செய்தியாளர் ரகுமானுடன் கிருபா.